குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்து ஜக்தீப் தன்கர் ராஜினாமா மூலம் பாஜகவுக்குள் நிலவும் அதிகார போட்டி அம்பலமாகியிருப்பதாக தி ஹிந்து நாளிதழ் தலையங்கம் வெளியிட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகுவது என்ற ஜெகதீப் தன்கரின் திடீர் முடிவு ஒன்றிய அரசுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இடையிலான உறவு குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாக த ஹிந்து நாளிதழ் தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஆளும் பாஜகவிற்குள் உள்ள அதிகார போட்டியும் இதில் அம்பலமாகியுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தன்கர் தனது ராஜினாமாவுக்கு உடல்நல காரணங்களை மேற்கோள் காட்டினாலும் ஒன்றிய அரசுடனான மோதல் அவரை ராஜினாமா முடிவை நோக்கி தள்ளியதாக தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திங்கட்கிழமை நடந்த சில நிகழ்வுகளே தன்கரை ராஜினாமா சூழலுக்கு தள்ளியது தெளிவாகிறது என த ஹிந்து நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது. மாநிலங்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கத்துக்கான எதிர்க்கட்சி எம்பிக்களின் தீர்மானத்தை ஏற்பதாக ஜெகதீப் தன்கர் கூறியது அரசு தரப்பை அதிருப்தியில் ஆழ்த்தியது. பதவி நீக்க தீர்மானத்தை ஒன்றிய அரசே கொண்டுவர திட்டமிட்டிருந்த நிலையில் தன்கரின் செயல் அரசுடன் முரண்பாடுகளை ஏற்படுத்தியது. மேலும் அரசியல் அமைப்பில் மதச்சார்பற்ற மற்றும் சோசலிஸ்ட் ஆகிய வார்த்தைகளை சேர்ப்பது குறித்து ஜெகதீப் தன்கர் கேள்வி எழுப்பியதால் RSSஇன் கோப கனலுக்கு இலக்காக நேரிட்டது. நீதித்துறையில் ஊழல் குறித்து குரல் கொடுத்து வந்த தன்கர் வகுப்புவாத குற்றச்சாட்டுகளை தெரிவித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் யாதவை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் எடுத்த முயற்சியை ஏற்றுக்கொண்டது பாஜக தரப்பை மேலும் ஆத்திரப்படுத்தியது என்றும் தலையங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. பதவி விலகுவதை தவிர வேறு வழி இல்லாததால் ராஜினாமா முடிவை தன்கர் எடுத்துள்ளதாகவும் இது இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே பலவீனப்படுத்தி இருப்பதாகவும் ஹிந்து நாளிதழ் தெரிவித்துள்ளது. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.